அதாவது ஐயா குருக்கள் ஐயா வந்து ஜெயசூரிய நாராயண ஐயா அவருடைய வாழ்த்துறையை முதலில் வழங்குவார்கள். ஐயா வாங்க ஐயா. உலகலாம் உணர்ந்து ஓதுவதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். லக்ஷ்மி பிரசன்ன ஜோதிடம் 4வது மாதாந்திர ஜோதிட ஆய்வு கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கு. மேடையில் இருக்கக்கூடிய ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களே, திரு மகாலிங்கம் ஐயா அவர்கள், எனது குருநாதர் கன்னியப்பன் ஐயா அவர்கள் மற்றும் இந்த விழாவை ஏற்று நடத்தக்கூடிய அம்மையார் அவர்களையும் மனம்மெய் மொழிகளால் வணங்கி வழிபடுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை உலகத்திற்கு சொல்லலாம். அதாவது வந்து வாழ்க்கையில் வந்து பரிகாரங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, பரிகாரங்கள் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். யார் வேணால் எப்படி வேணால் சொல்லிட்டு போங்க, ஆனால் பிரமாதமாக வேலை செய்யும். ஒருத்தரை பார்த்தவொடனே கேட்குறேன், இவர் பெரிய பிஸ்தா அப்படிங்கிறான். இவர் பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறதுக்கு இவர் பெரிய பிஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினச்சேன், இதுக்கிட்ட அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு கவனிச்சுட்டு, அப்போ ஒருத்தர் உயர வேண்டுமானால் பிஸ்தாம்பருப்பை தன்னுடன் வைத்து கொண்டிருந்தால், நல்லா கவனிக்கணும், பிஸ்தாம்பருப்பை தன்னுடன் வைத்திருந்தால் அவர்கள் ஒரு நாள் பெரிய ஆளாக மாறுவார்கள். கரவொலி எழுப்பியவர்களுக்கு திருவடி சரணம். அடுத்து ஒரு ஆள் பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, ரொம்ப கஷ்டப்படுறார். அப்போ கஷ்டப்படும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுண்டைக்காயை பயன்படுத்தணும். சுண்டைக்காயை பயன்படுத்தணும். அதை சொல்லுவாங்க, ஒரு சுண்டைக்காய் பை அவனை விடியா அப்படிம்பாங்க. அவன் ஒரு சுண்டைக்காய் பையில அவனை போயிட்டு இருக்கேன்னு பாரு. அப்போ விடுதல், விடுபட்டு போகுதல் என்பதற்கு அங்கிருந்து ஒரு அர்த்தத்தை நான் எடுத்தேன். அப்போ ஒரு மனிதன் ஒரு பிரச்சனையில் இருக்கிறான், ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான், அவன் சுண்டைக்காயை அவனோடு வைத்து கொண்டால் அது சுண்டிவிடும், பிரச்சனைகளை சுண்டிவிடும், பிரச்சனைகளை சுருக்கிவிடும். இதுதான் இங்கிருந்து எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம். மக்களிடத்தில் கலந்திருக்கிறது இந்த பரிகாரங்கள் எல்லாம். அப்புறம் பாருங்க, ஒருத்தர் பெரிய வழக்கில் மாட்டிக்கிட்டான், பெரிய பிரச்சனையில் அலையிறான், அவன் பாட்டுக்கு இதே வேலையாகவே அலைஞ்சிக்கிட்டே இருக்கான். அப்படிப்பட்டவனை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, பிடிச்சாம்பாரு புளியங்கொம்ப, அதான்டா அவன் ஜெயிச்சான்டா அப்படிம்மா. அப்போ நான் என்ன பண்ணேன், இருக்கான்னு புளியங்கொம்ப எடுத்துக்க மாட்டிக்கிட்டு அலைய முடியாது இல்லையா? அப்போ புளிய முத்து இருக்கும் பாருங்க, அந்த காலத்தில் புளிய முத்து இருக்கும், அதெல்லாம் தேய்ச்சி தாயம் விளையாடுவாங்க. அப்போ புளிய முத்து கஷ்டப்படுபவனை, ஒரு வழக்கில் மாட்டிக்கிட்டாங்க ஒருத்தன், ஒரு பிரச்சனையில் ஒரு கஷ்டமாக இருக்கு, அதுலேருந்து அவன் மேலே வரணும் அப்படின்னா அவனுக்கு யாராவது ஒரு பவர்ஃபுல் ஹேண்டு அவனை செக் பண்ணி தூக்கி மேலே தூக்கி வெளியே இடணும், அதுலேருந்து இழுத்து விடணும். அப்போ பிடித்தால் புளியங்கொம்புன்னு சொன்னான் பாருங்க. நீங்கள் என்ன வேணாலும் கிண்டல் பண்ணிக்கங்க, நக்கல் அடிச்சுக்கோங்க, புளிய முத்தை கையில் வச்சுக்கிட்டு போய் பாருங்க, வேலை செய்யும். உங்களே ஒருத்தன் மிரட்டிக்கிட்டே இருக்கான், அப்படியா? அவன் பேரை கையில் எழுதிக்குங்க, புளிய முத்துவை கையில் வச்சுக்கோங்க, புளிய முத்தை கையில் வச்சுக்கிட்டு பேசுங்க, அவன் அப்படியே அடங்கிடுவான். முந்தி என் வீடியோவில் பேயே புளிய மரத்தில் கட்டுப்படுதுன்னு நான் ஒரு லாஜிக்கலை சொல்லியிருப்பேன், புரியுதுங்களா? அதே ஆள் தான் நான், கொஞ்சம் ட்ரெஸ் தான் வேற ஒன்றும் இல்லை. எதுவும் கட்டுப்படும், பேயே புளிய மரத்தில் கட்டுப்படுது, இவன் கட்டுப்பட மாட்டானா? கட்டுப்படுத்திடுவான். ஆமாம், இதெல்லாம் நடந்த விஷயம். தப்பான வழிக்கு மாத்திரம் போயிடாதீங்க, இதை பயன்படுத்தி ஏன் தலை உருண்டுரும். அடுத்து பாருங்க, இப்போ வராத பணம், ஒருத்தனுக்கு வராத பணம், இந்த வராத பணத்தை வரவழைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. 12 புளிய முத்துவை எடுத்துக்கோங்க, 12 புளிய முத்துவை எடுத்துக்கோங்க, வைத்துக்கிட்டு ஒரு காவல் தெய்வத்துக்கிட்ட, ஒரு காவல் தெய்வம் இருக்கும், மதுரை வீரன், கருப்பர ஐயர், கருப்பண சுவாமி, பாண்டி, முனியாண்டின்னு இருக்கும். அந்த கருப்பண சுவாமியை சுத்துங்க. ஐயா கொஞ்சம் கவனிங்க, 12 புளிய முத்தை கையில் எடுத்துக்கிட்டு காவல் தெய்வத்தை 3 முறை சுத்துங்க. சுற்றி வரும்போது கையில் உள்ள புளிய முத்து கையை விட்டு வெளியே பிரிங்கி வந்து கீழே விழுகும். அப்படி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா உங்க பணம் வந்துடும் அர்த்தம்.
இதெல்லாம் நீங்க செஞ்சு பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் காதுக்கே கேட்டிருக்க மாட்டீங்க. இப்ப சுத்திக்கிட்டு வரும் பொழுது கையில் உள்ள புளிய முத்து கையை விட்டு வெளியே பிரிங்கிட்டு வரும். ஐயா வெளியே வரும்போது 2 முத்து பிரிங்கி வந்துருச்சியான்னார். அப்படியே ரொம்ப சந்தோஷம். சரி 5 புளிய முத்தை வச்சுக்கிட்டு பைரவரை வணங்கினா ஒரு காரியம் விரைவா நடக்கும். புளிய முத்துக்கு ஏன் புளிய சோறு போட்டு தானே சாமி பெருமாளையே வசப்படுத்தி வச்சிருக்காங்க. நம்மளுது சித்ராண்ணம்னு இருக்குல்ல, புளியோதரை ரொம்ப முக்கியம் இல்லையா? புளிய மரத்து பொந்துல தானே நம்மாழ்வார் உட்கார்ந்து தபம் பண்ணாரு. புரிஞ்சிருச்சா? ராமநாம மந்திரத்தை சொல்லிக்கிட்டே புளிய மரத்து பொந்துல இருந்தார். ஒரு ஆள் வந்தான், பெருமாளை பார்க்கணும்னு வடநாட்டுக்கு போனான். பெருமாள் பார்த்தார், இங்கேண்டா வந்த, ஓ ஊர்ல இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை வழிகாட்டிக்கிட்டே வந்து பொந்துல பாடுறான்னார். புளியரை புளியங்கிற ஊர்ல தானே சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் சிலை போய் உள்ள கலர் பொந்துல ஒளிச்சு வச்சான். புரியுமா உங்களுக்கு? சரித்திரம் படிங்க ஐயா, ஆன்மீகம் படிக்கணும். அதனால புளிய மர பொந்துக்குள்ளரே நடராஜரே இருந்திருக்காருயா. புளிய மர இலையில கொண்டுட்டு போய் நீ மாலை கட்டி போட்டு பாரு. ஐயோ நான் தவம் இருந்த காலம், என்னைய அசுரர்கிட்ட இருந்து காப்பாத்தனா புளிய மரம்னு சொல்லி வாழ்த்துவார். நல்லா புரிஞ்சுடுச்ச? ஒண்ணு வேண்டாம், கையில ஒரு 5 ரூபா காசை வச்சுக்க, மடக்கி வச்சுக்க. விநாயகரை சுத்தி வா, அந்த காசை கையில வச்சுக்க. யாரு செய்யல செய்ய எத்த தின்ன பித்தம் தெளியணும்னு விரும்புறான் இல்லையா? அப்ப எவனோ ஒருத்தன் ஜெயிக்கிறான்ல, அதை நாங்க இப்ப யூடியூப் பயன்படுது. அப்ப இது சொல்றோம். ஏன் யூடியூப்ல கூட இது நான் சொல்லல. கவிதா பேர் என்ன? கவிதா லட்சுமிக்கு அந்த யோகம் இருக்கு. அந்த வீட்டில் உப்பு தின்னுட்டமா இல்லையா? அப்புறம் சொல்லித்தானே ஆகணும். அதே மாதிரி கொண்டக்கடலையே கையில வச்சுக்கோங்க. கொண்டக்கடலையே கையில வச்சுக்கிட்டு விநாயகரை வணங்கி சுத்தி வர அப்புறமேல் போய் அந்த கொண்டக்கடலையை சாப்பிடுங்க. வியாதி குணமாயிரும். என்னடா புது ரூட்டா கிளம்பி இருக்கீங்களேன்னு கேட்காதீங்க, இதெல்லாம் உண்மை. அதே மாதிரி இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, ஒரு 2000 ரூபாய்க்கு மாத்திரை எழுதி விடுறாங்க. இப்பெல்லாம் மெடிக்கல் ஷாப்ல போனா டாக்டர் ஒரு 2000 3000 எழுதுறாரு. மொத்தமா மாத்திரை 30 நாளைக்கு, காலையில ஒரு 3, மதியானம் 2, நைட்டு ஒரு 2. அந்த ஒரு செட்டு மாத்திரையை டேப்லெட் நீங்க வாங்கிட்டு வர்றீங்கன்னு வைங்க, 10 நாள் சாப்பிட சொல்றான், 30 நாள் சாப்பிட சொல்றான். ஒரே ஒரு நாள் டேப்லெட்டை எடுத்து வாங்கி தலையை சுத்தி அதை உடைச்சு நீங்க தூக்கி போட்டுருங்க. அப்புறம் மிச்சம் இருக்க டேப்லெட்டை கொண்டுட்டு போய் பூஜை அறையில வைங்க, வடக்க பார்த்து வைங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரமிடு குளிர அந்த டேப்லெட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் டெய்லி சாப்பிடுங்க. நோய் எங்கே இருக்குன்னே தெரியாது, மிராக்கிள் நடக்குது. ஒரு வீட்டில் அடுப்படி இருக்கு, அடுப்படியில் தெற்கு பக்கம் தான் ஸ்லாப் போடணும், அங்கதான் சமையல் பாத்திரங்கள்லாம் வச்சிருக்கணும், குரோசரி இதெல்லாம் வச்சிருக்கணும், சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருள்லாம். அங்க வச்சீங்கன்னா வடக்கு திசையிலிருந்து துருவ சக்தியும் மேக்னெட் பவர்ஸும் கிடைச்சி அந்த உணவானது கெட்டு போகாம இருக்கும். இப்ப எல்லாம் பார்த்தா வடக்கு செவத்துல தெற்க பார்த்து வைக்கிறாங்க. எல்லா வீட்லயும் நோய் பேய் தான் இருக்குது. சாயங்காலம் 6 மணி ஆனா ஒரு ஆட்டை வந்து அப்படி வந்து நிற்கும். 2 பேர் லொக்குன்னு இருமிக்கிட்டு மெல்லை போனா டாக்டர்கிட்ட போய் ஒருத்தன் காலையிலேயே போயிருப்பான், வச்சிருப்பான். எத்தனாவது டோக்கன்? 108. இவன் போய் 32வது டோக்கன் வருவான். இன்னைக்கு ஒவ்வொரு அடுப்படியிலையும் நோய் உற்பத்தி செய்கிறீர்கள். உணவை உற்பத்தி செய்து உடலை வளப்படுத்தி நெறிப்படுத்தி முறைப்படுத்துகிற வேலையை விட்டுட்டீங்க. நாங்க வாஸ்துவ பத்தி எவ்வளவு சொன்னாலும் யாரும் கேட்கறதா இல்ல. மனையடி குற்றம் மனபோன போக்கில் அழகழகா செய்றீங்க. கண்ணாடி பொருட்கள் அடுப்படியில் இருக்கக்கூடாது. சூரியனுக்கு பகை, சுக்கிரன் பகை. சுக்கிரனும் சனியும் சேர்ந்தால்தான் ஆரோக்கியத்தை கிடைக்க முடியும், வேலை வாய்ப்பை பெற முடியும். யாரு கேட்கறீங்க? வேப்பங்கொட்டை இருக்கு. வேப்பங்கொட்டை ஒருத்தன் உங்க கூட ஒருத்தன் இருக்கான். அது ஒரு 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 குரட்டை பிடிச்சவன். அவனை விரட்டணும். அவன் நான் எங்க போனாலும் அவன் வந்துடுறேன். எப்படியோ ஒரு வகையில் உங்களோட இருக்கிறவனே ஏதோ ஒரு இடைஞ்சல் பண்றான் அப்படி வச்சுக்கோங்க. ஒன்று அவன் ஆகலை, அவன் வேணாம்னா வேப்பங்கொட்டையை கையில் வைத்துக்கிட்டு அவன்கிட்ட பேசுனீங்கன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடுவான். செஞ்சாதான் சக்சஸ். வீடியோவை 4 தடவை பாருங்க. இப்போ ஒருத்தர் கணவன் மனைவி இப்பெல்லாம் புதுசாக கல்யாணம் முடிச்சு என்னதான் நாங்கள் ஜாதக பொருத்தம் பார்த்து வச்சாலும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்போ பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும்.
இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் இருக்குங்க, நம்மெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீட்லேயும் திருக்குறள் இருக்கும். திருக்குறள் புத்தகத்தை நீங்கள் வாங்கி அவங்க கையில் வச்சுக்கிட்டாங்கன்னா அதில் இருக்கிற எழுத்துக்கள் உயிரோட்டமாக பேசும். அதில் பாருங்க, அதில் வள்ளுவன் வாசிகி அவங்க வாழ்க்கை சரித்திரம் மட்டும் இல்லை, சத்தியமும் அங்கே இருக்கும். வள்ளுவருக்கு வெளியே போயிட்டு வாராரு, கொங்க நட்சத்திரோட போயிட்டு வாராரு, வாசுகி அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த அம்மா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே எத்தாயம் தான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வாரா. அப்ப பார்த்தா அது சத்தியத்துக்கு நிக்குது. அது மாதிரி பிரியாமல் இருந்தார்கள் வள்ளுவன் வாசுகி. இப்ப பாருங்க இன்னொரு விஷயம். இப்ப பாலையா கொஞ்சம் கவனிங்க. இந்த வீடியோ இதோட நிப்பாட்டிக்கங்க. இன்னொரு இது. இப்போ வணக்கம், நமஸ்காரம், எல்லாருக்கும் வணக்கம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், குழந்தை பாக்கியத்தை நம்ம நாட்டில் சுலபமான ஒரு மருத்துவத்தில் வச்சிருக்கிறாங்க. இப்போ குழந்தை இல்லாதவர்கள் ஒரு பரிகாரம் இயற்கையில் இருக்கு. காசி முதல் ராமேஸ்வரம் வரைக்கும் 100 வருஷத்துக்கு முன்னால் பயன்படுத்தியிருக்கான். நீங்கள் இஞ்சியை போய் பாருங்க, இஞ்சின்னு ஒரு பொருள் இருக்கும். அதுக்கப்புறமேல் மஞ்சக்கிழங்குன்னு ஒன்று இருக்கும். அதோட அமைப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு ஆள் வந்து இப்போ ஒரு கணவன் இருக்கார், மனைவி இருக்காங்க, அவங்க டெய்லி படுக்க போகிறாங்க. தலைமாட்டுக்கு அடியில் ஒரு ஆள் இஞ்சியை வச்சு படுக்கணும். என்ன படுக்கணும்? இஞ்சியை வச்சு தலைக்கு அடியில் வச்சு படுக்கணும். அந்த அம்மா மஞ்சக்கிழங்கை வச்சு படுக்கணும். இயற்கையில் பெரிய மஞ்சக்கிழங்கு, இந்த மஞ்சக்கிழங்கெல்லாம் உடைக்கக்கூடாது, அப்படி பெருசாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு பானைக்கு வச்சு கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஒரு நாள் இவர் இந்த ஐயா இஞ்சி வச்சு படுக்கணும். ஒரு நாள் அந்த அம்மா என்ன பண்ணணும்? மஞ்சள் வச்சு படுக்கணும். அடுத்த நாள் அந்த அம்மா வச்ச மஞ்சளை இந்த ஐயா தலைக்கு வச்சு படுக்கணும். இஞ்சி மஞ்சள், மஞ்சள் இஞ்சி மாறி மாறி படுத்துக்கிட்டே வரணும். ஒரு வாரம் இப்படி மாற்றி தலைவாணிக்கு அடியில் வச்சு படுத்துட்டு ஒரு வாரம் கழித்து அதை எடுத்து என்ன பண்ணணும்? சமையலில் சேர்த்துக்கணும். அப்படி அந்த பழைய இஞ்சிய உணவுல சேர்த்தணும். அந்த மாதிரி சேர்க்கிற பொழுது குழந்தை உருவாகிற வரைக்கும் இவங்க தரையில தான் படுத்திருக்கணும். கட்டில் பெட்ல எல்லாம் படுக்கக்கூடாது. கரு உருவாகிற வரையிலும் தரையில தான் படுக்கணும். இல்லறம் தரையில தான் இருக்கணும். இந்த மாதிரி நீங்க செய்து பார்த்தீர்களானால் குழந்தை பாக்கியம் உண்டு. இஞ்சியை எடுத்துக்கங்க, மஞ்சக்கிழங்கை எடுத்துக்கங்க. ரெண்டையும் பார்த்தீங்கன்னா அதில் முதிர்கன்னிகள், இந்த உலகத்தில் வந்து குழந்தையாக இருந்து இறந்தவர்கள், முக்தி அடைந்தவர்கள், அவர்கள்தான் இஞ்சியாகவும் மஞ்சளாகவும் வருகிறார்கள். மஞ்சளில் குருவின் காரகத்தன்மையும் உடலில் இருக்கக்கூடிய நம்முடைய கரு உருவாகுவதில் உபரி தேவதைகள், இப்போ ஆகாயத்திலிருந்து தான் ஒரு உயிர் பெறப்பட்டு வந்துதான் நம்ம அப்பா வயிற்றுல 2 மாசம் தங்கி இருந்து அப்பா அம்மாட்ட கொண்டு போய் சேர்ப்பார். ஆனால் ரிஷி கர்ப்பம் ரா தங்காது என்று பெரியோர்கள் சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய உத்தமமான பாகம் தலைதான், பின்புறம்தான். பின்புறத்தில் ராகுவும் முன்புறத்தில் கேதுவும் இருப்பார்கள். ராகு என்பது பாட்டன் பாட்டி, ராகு என்பது ஆசை. அப்படிப்பட்ட நிலையில இந்த தலைக்கடியில வைத்து படுக்கிற பொழுது நம்முடைய மூதாதையர்கள் ஒருவர் வந்து நமக்கு குழந்தையாக வந்து அவதாரம் எடுப்பார்கள். இது வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். அதனால நீங்க இஞ்சியும் பூண்டு எடுத்து பாருங்க. குழந்தை வயிற்றுல இருக்கிற போது ஒரு ஆண் பெண் இணைஞ்சு 13 நாள் ஆனதுக்கு அப்புறம் அது ஜெண்டரா மாறும், ஆணாவோ பெண்ணாவோ மாறும் பொழுது 16ஆம் நாள் அது டிசைடட் ஆகுது. அப்போதைக்கு ஸ்கோப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கையை காலை விரிச்ச வாக்கில் ஒரு குழந்தை இப்படித்தான் இருக்கும். மஞ்சள் மாதிரி இருக்கும், இஞ்சி மாதிரி இருக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில் மஞ்சளும் இஞ்சியும் பிறந்த காலத்தில் கருவில் உள்ள குழந்தை 16ஆவது நாள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தோற்றத்தை தரும். இப்படிப்பட்ட நிலையில் ஆக இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறவர்களுக்கு தலைக்கடியில் மஞ்சளையும் ஒருவர் இஞ்சியும் வச்சு படுத்து பல குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள் என்பதை நான் பணிவோடு சொல்கின்றேன். அடுத்து ஒரு சாப்டர், அதாவது சனி வந்து 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுது. நம்ம ஜாதகத்தில் லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சனி தொடர்பு கொள்ளுது.
இல்லை அவங்களுக்கு ஒரு 5வது திசையா சனி திசையே வருது, அவங்களுக்கு ஒரு குழந்தைகளினால சில சிரமங்கள் வரும். அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, 5வது திசை சனி திசை வந்தால் அந்த குணம் வந்து அந்த குழந்தைக்கு இருக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. அப்ப பாரம்பரியத்தில் அந்த ஒரு பாவத்தினுடைய குணம் அந்த குழந்தைகளுடைய ஹேபிட்ல போய் டெம்பர்மெண்டாக மாறுகிறது. அப்ப 5வது திசை குரு திசையா வந்தால் அந்த பிள்ளை அந்த புத்திரம் சூப்பராக இருக்கும். அதனால 5வது திசை ராகு திசையாக வந்தால் ஒரு கருச்சிதைவை தராமல் போகாது. 5வது திசை ராகு திசையாக வந்தால் ஒரு கருச்சிதைவு இல்லாமல் போய்விடாது. அப்ப கருச்சிதைவையாவது கொடுத்துருது. அதே ராகு 40 வயசுக்கு மேல தான் வரணும் திசை, 40 வயசுக்கு மேல தான் திசை வரணும். ஆனா அவனுக்கு 28 29 வயசுலயே ஒரு கருச்சிதைவை கொடுத்துருது. இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நடந்தது. 5இல் கரு வந்து சிதைவடையும் போது அது பெண்ணுக்கு தான் வரப்போகுது. பெண் தான் கருவை தாங்குகிறாள். அப்ப நீங்க என்ன பண்ண, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காளியம்மன், வக்ர காளியம்மன் கோவில்கள், நாகம்மன் கோவில்கள் கும்பாபிஷேகம் வந்தால் காப்பு கட்டி விரதம் இருந்தால் அந்த கருச்சிதைவை தடுத்து விடலாம். அப்ப கும்பாபிஷேகத்துக்கு ஏன் ஊர்ல கோயில் கட்டினா கும்பாபிஷேகத்துக்கு மஞ்சள் காப்பு கட்டிட்டு ஏன் போய் ஈடுபடுறாங்க? இதுவரையிலும் என் குடும்பத்துக்காக பாடுபட்டேன், இனிமேல் நான் என் தெய்வத்திற்காக பாடுபடுவேன்னு சொல்லக்கூடிய கங்கணம் தான் அதை குறிக்கிறது. அப்ப 5இல் ராகு இருக்கிறது, 5இல் சனி இருக்கிறது என்றால் அப்ப நாம வாழ்க்கையில் குலதெய்வம் தெரியாவிட்டால் நம் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய தெய்வங்களின் கும்பாபிஷேகத்தில் இணைந்து காப்பு கட்டி தீர்த்தம் எடுத்து முளைப்பாளியை போட்டு விரதம் இருந்து கும்பாபிஷேகத்தில் அன்னதானம் நடக்கிற பொழுது எச்சிலையை எடுத்து டேபிளை சுத்தம் செய்து அந்த பணியை செய்தால் கரு கலைந்த குழந்தைகள் முக்தி மோட்சம் அடைகின்றன என்று ஆண்டோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். குழந்தை 2-3 குழந்தையை கழிச்சிட்டா அவங்க எங்க பரவிட்டு வெளியே போகும்போது அது காத்து மாதிரி வந்துகிட்டு அழுகுது, அப்படியே தொத்திக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் இதுவரைக்கும் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்கள். அப்ப உங்க கருவில் அழிஞ்ச குழந்தைகள் 6 மாசத்துல இறந்து போனது, 1 வயசுல இறந்து போன குழந்தைகளுக்கெல்லாம் திதி தவசம் கிடையாது. எப்பயாவது ஒரு முறை ஆலயத்திலே 1008 லட்ச தீபம் ஏற்றுகின்ற பொழுது உங்கள் வீட்டின் சார்பாகவும் போய் ஒரு பச்சரிசி மாவுல விளக்கை ஏத்திட்டீங்க அப்படின்னா அதுவும் முக்தி அடைஞ்சு மேலே போயிடுது. இப்படிப்பட்ட நிலையில அப்ப ஒருத்தருக்கு 5வது திசை 5வதாக வரக்கூடிய திசை அந்த 5ஆம் பாவத்துக்கும் வேலை செய்கிறது. அப்ப 5வது திசை சனி, இவங்களுக்கு வெளியூர்ல போனா தான் கரு உண்டாங்க. சில பேருக்கு 5வது திசை சனி திசை, கருவே உருவாகல, லேட் ஆகுது, தாமதம் ஆகுதுன்னா சனினா உறவை பிரிதல், சனினா அந்நியர் மதம் மொழிகள். இப்போ ஊரை விட்டு வெளியில போய் நல்லா கவனிக்கணும். 5வது திசை சனி திசை குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கிறா தள்ளிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஊரை விட்டு வெளியூர்ல போய் கொடைக்கானல், ஊட்டி இது மாதிரி ஏதாவது ஊர்ல போய் அங்க போய் தங்கி இருக்கும் போது ஆண் பெண் சேர்க்கையில குழந்தை உருவாகிறது. பல பேர்களுக்கு அப்படிதான் நடந்திருக்கு. இது அனுபவத்தில் கிடைச்சது. அப்ப போனா அங்க கரு தங்கிரும். அது மாதிரி 5வது திசை சனி வரும்போது அப்படி தள்ளி போயிருக்குன்னு ஒரு கணக்கு. அந்த மாதிரி ஆமா உங்களுக்கு 12ஆம் இடத்துக்குரியவன் நல்லா கவனிங்க. குழந்தை ராத்திரில ஆண் பெண் இணைகிறாங்க, குழந்தை நிக்கல. ஒருத்தருக்கு பகல இணைகிறாரு, நிக்குது. எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டா 12ஆம் இடத்துக்குரியவன் அயன சயன போகஸ்தானாதிபதி. அவர் 5 கட்டத்துக்குள்ள இருக்காருன்னா 5 கட்டத்துக்குள்ள இருக்காருன்னு பார்க்கணும். அப்ப 3 7 11 கூடியவர்களும் அதே கட்டத்திற்குள் இருந்தால் அவங்களுக்கு பகல்ல தாம்பத்தியம் பண்ணாதான் கருவே நிற்கும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது வீட்டில் சமையலில் என்னென்ன பொருள் இருக்கோ அதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து அதாவது வேப்பங்கொட்டை, புளியங்கொட்டை, இஞ்சி, மஞ்சள் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன ஸ்பைசஸ் இதெல்லாம் வச்சு இன்னைக்கு ஐயா பரிகாரம் சொல்லியிருக்காரு. வாங்க, எதிர்காலத்தில் கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் அடுத்த வாரம் எதிர்பார்க்க, அடுத்த மாதம். சரிங்களா ஐயா? இயற்கையாக எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அதுதான் நம்ம ரெகுலராக செய்ய முடியும். ஐயா இன்னைக்கு சொன்னது வந்து இஞ்சி, மஞ்சள், இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு கண்டிப்பாக ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து எதிரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வேப்பங்கொட்டையை வச்சு எப்படி இது பண்ணுறது, அதே மாதிரி புளியங்கொட்டை வச்சு எப்படி பண்ணுறதுனால சிறப்பான ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள்.
திரு ஜெயசூரியன் ஐயா அவர்களுக்கு கௌரவப்படுத்தும் விதமாக திரு துரைசாமி ஐயா அவர்களையும் மகாலிங்கம் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். துரைசாமி வாங்கனே. ஆமா கண்டிப்பா வாங்க. நம்ம அடி வாங்குற சகஜம் தானே. நேற்று ராத்திரி கொடுத்தா கூட கட்டிட்டு படுத்துருக்கலாம்.